சரையு நமது மருத்துவம் பிரிவு சார்பில் இன்றைக்கு நமக்கு தரிசனத்தில் இருப்பது போகர் புலிப்பாணி வைத்தியம் சித்தா ஆயுர்வேத மருத்துவ மையம். நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அவங்கள சந்தித்து சில கேள்விகள் பதில்கள் பெறலான்னு இருக்கோம். நாம் இப்பொழுது பார்ப்பது மருத்துவ சான்றிதழ்கள். அதேபோல் பதக்கங்கள், பட்டங்கள் நிறைய இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நமக்கு தரிசனத்தில் இருப்பது சுஸ்ரத பகவானுடைய அந்த புகைப்படம். முதல் அறுவை சிகிச்சை நிபுணர். நிறைய பட்டங்களுக்கு சொந்தக்காரர். இந்த மருத்துவர்கள் இருவரும் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பட்டங்கள், பதக்கங்கள் நம் பார்வையில் தற்பொழுது 18. இந்த தலைப்பில் நாம் ஒரு 18 துறைகள் சரையூர் ராமதீர்த்த பஜன் தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்பு சார்பில் அதில் நம்ம குறிப்பாக நம்மளுடைய விவசாயம், நம்முடைய திருமடங்கள், திருக்கோவில்கள், அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவம், அந்த பிரிவுலையும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை தமிழகம் மட்டுமல்லாது உலகில் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு நமக்கு தரிசனத்தில் இருக்கக்கூடியவங்க பழனி ஸ்ரீமத் போகர் ஆதீனத்தினுடைய அவங்களுடைய அந்த கருவழி தோன்றல் டாக்டர் அவங்க இருக்காங்க. நம்ம சிவானந்த புலிப்பாணி சுவாமிகளுடைய அவங்க பொண்ணு இவங்க. இப்போ அவங்களுடைய கணவர் இவங்க. அவங்ககிட்ட நாம் சில கேள்விகள் கேட்க போகிறோம். குறிப்பாக இந்த நிறுவனம் எதை நோக்கி, என்ன நோக்கத்துக்காக, இதனுடைய சேவா காரியங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கேட்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பழனியினுடைய சிவானந்தா புலிப்பாணி சாமி அவங்க பாரத பிரதமர் மோடிஜி அவங்களுக்கு போய் செங்கோல் கொடுத்துட்டு வந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுடைய அந்த அனுபவமெல்லாம் ஒரு 10 நிமிடம் கேள்வி பதிலாக கேட்கலாம்னு சொல்லி நம்ம யோஜனை பண்ணியிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்ங்க. நம்ம முதல் கேள்வியாக வைக்கிறதே, இன்னைக்கு உலகம் முழுவதும் நிமிர்ந்து பார்த்த செங்கோல், தமிழகத்தில் அது பெரிய அளவில் பேசப்படாட்டியும் கூட நம்மளுடைய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம், அதை சார்ந்த விருதுச்சேத்திர அமைப்புகள் நிறைய இதை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இந்த பகுதியில் தமிழகத்தில் குறிப்பாக பழனி பகுதியில் சாமி அவங்க பிரதம மந்திரிக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்து ரொம்ப சிறப்பு. நீங்கள் அவங்களோட போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற பதிவு இருக்குது. உங்களுடைய அந்த அனுபவத்தை சொல்லலாம். தமிழகத்திலேருந்து கிட்டத்தட்ட 18-20 ஆதீனங்கள் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. முறையான வரவேற்பு இருந்தது. நல்ல இடங்களில் நம்மளை தங்க வச்சுருந்தாங்க. முறையாக அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள், சாமான்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் ஆதீனங்கள் சில இடங்கள் வெளியில் போகிறப்போ அவங்க டெய்லி அந்த சிவ பூஜையெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே முறையாக ஒரு ஆதீனம் வெளியில் இருந்தாலும் அவங்க மடத்தில் எப்படி இருப்பாங்க, அவங்க டெய்லி என்ன பூஜை கைங்கரியத்துக்கான விஷயங்கள் எல்லாமே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுருந்தாங்க. இரவு நம்ம மோடி ஐயா அவர்களுடைய இல்லத்தில் ஒரு கூட்டம் இருந்தது. அதுலேயும் எல்லா ஆதீனங்களும் மரியாதை செஞ்சாங்க. நினைவு பரிசுகள் எல்லாம் கொடுத்தாங்க.
நம்ம இந்த நிகழ்ச்சியோட தாற்பயம், இந்த எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்த போகிற இந்த ஆலோசனை கூட்டமெல்லாம் நடந்தது. அதுலேயும் மிக முக்கியமான எல்லா தலைவர்களும், எல்லா நம்ம ஆதீனங்களும் எல்லாருமே கலந்துக்கிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போக போகிறோம், காலையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, முன்னேற்பாடுகளெல்லாம் மிக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த பயண விஷயங்கள் அவங்களே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தனி விமானம் மூலம் நமக்கு எல்லா ஏற்பாடுகளும் அவங்களே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்த நாள் காலையில் எல்லா ஆதீனங்களையும் முறையாக வந்து வாகனங்களில் வந்து அழைச்சிக்கிட்டு நம்ம அந்த புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு போய் பூஜைகளெல்லாம் செய்து அந்த கட்டடத்தில் வந்து நீங்களும் பிரவேசம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் போக முடிஞ்சது. உள்ளே வந்து ஆதீனங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த போகர் புலிப்பாணி இந்த வைத்திய முறைகள் இது இப்போ தமிழகத்தில் எவ்வளவு மக்களுக்கு போய் சேர்ந்து? இல்லை, இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த கொரோனா நோய் தொற்று தமிழகத்தில் வந்து மிக வேகமாக பரவிச்சு இல்லைங்களா? அந்த டைமில் கூட சித்த மருத்துவம் தான் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணது இல்லையா? மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாரும் இந்த நிலவேம்பு குடிநீர், இந்த மாதிரி கபசுர குடிநீர், இந்த மாதிரி குடிநீர்களெல்லாம் நிறைய மக்களுக்கு வெளியில் நிறைய தெரிய வந்தது. நிறைய பேர் அதை பயன்படுத்தினாங்க. நோய் தொற்றுலேருந்து முழுமையாகவும் சில பேர் குணமடைஞ்சாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கிறப்போ தமிழகத்தில் வந்து இந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மிக வேகமாக தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது. நோய்களை வந்து நம்ம வந்து சரியான முறையில் நம்ம அதை கணிச்சிட்டோம்னா நம்ம அதனுடைய நோயோடைய மூல காரணங்களை கண்டுபிடிச்சி அதுக்கான மருத்துவத்தை கொடுத்தோம்னாலே போதும், நம்ம அதை சரி பண்ணிடலாம். இப்போ உங்களுடைய இந்த வைத்தியசாலை வேற எங்காவது? இல்லை, பழனி மலை புலிப்பாணி சித்தர் ஆசிரமத்திலையும் இங்கே பழனியோடைய நகர பகுதியில் மட்டும்தான் இருக்குது. விரைவில் வந்து தமிழகத்தில் முக்கியமான சில இடங்களுக்கு நாங்கள் விரிவாக்கம் பண்ணலான்னு. இப்போ இந்த ஒரு முக்கியமாக ஒருத்தருக்கு வைத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு துறவியோட ஒரு படம் இருக்குது. அவங்கள பற்றின ஒரு சின்ன அறிமுகம். அவரு தான் நம்ம அறுவை சிகிச்சையின் தந்தைன்னு சொல்லி அழைக்கக்கூடிய சுசுருத பகவான். அவர் சுசுருதர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இந்த அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா அவர் தான் முதன்முறையாக வந்து அறுவை சிகிச்சையை வந்து நம்மளுடைய தலைப்பகுதியை வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது திறந்து அதில் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறது நமக்கு வரலாறுகள் இருக்குது. நம்ம அதுக்கான நிறைய முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம். அது முழுமையாகவும் குணமும் ஆக்கியிருக்காரு. ஸோ அதனால் அவர் அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம வெளியுலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்காக உங்களுடைய இந்த வைத்தியசாலை அதுக்கு ஏதாவது முன்னெடுத்து சில விஷயம்? ஆமாம், இப்போ வந்து நிறைய கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய கலந்தாய்வு முகாம்கள் எல்லாம் நிறைய நடத்துகிறோம். நிறைய கலந்தாய்வு முகாமில் என்னென்னா அந்த இன்ட்ராக்ஷன்ஸ், மருத்துவ மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கேள்வி பதில்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய தெளிவுபடுத்துகிறோம். அவங்க நம்மளுடைய மருத்துவத்துடைய சிறப்புகளையும், நம்ம சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டங்களையும், அவங்க எழுதி வைத்த புத்தகங்கள், அவங்க எழுதி வைத்த ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் வந்து படிச்சுட்டு போகிறாங்க. நம்ம இந்த புலிப்பாணி வைத்தியம்னு புத்தகம் இருக்குது. போகர் 12,000, போகர் 7,000 என்று நிறைய மருத்துவ குறிப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஓலைச்சுவடி வந்து நம்ம குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் வெகுஜன மக்களுக்கு அந்த பார்வையில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடு புலிப்பாணி சாமி ஆசிரமத்தில் பண்ணுறாங்க. நானும் பார்த்துருக்கேன். இந்த ஓலைச்சுவடிகள் எவ்வளவு காலமாக பராமரிப்பு? இது கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல முடியல எந்த காலகட்டம்னு. ரொம்ப வருடங்களாக, அதாவது முன்னோர்கள் இருந்து பாதுகாத்துட்டு வராங்க. இங்கிருந்து நிறைய ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள் எல்லாம் நிறைய மருத்துவர்கள் மூலியமாக வெளியில் நிறைய கொண்டு போயிட்டாங்க. அவங்க பதிப்பு எடுக்கிறேன், நம்ம படிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொண்டு போய் அது அப்படி அப்படியே அங்கங்கே நின்றது. அது புத்தகங்களாகவும் நிறைய வெளியில் வந்திருக்கு. அதுலேருந்து பதிப்பெடுத்து நிறைய புத்தகங்களாகவும் வெளியில் வந்திருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க, எந்த கட்டத்தில் இது வந்து ஆங்கில வைத்தியத்துக்கு பரிந்துரை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு? இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து சில வைத்திய முறைகளில் இப்போ நம்ம வந்து அக்கார்டிங் டு ஆயுர்வேதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சாத்தியம் அசாத்தியம் கிச்சிறு சாத்தியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாத்தியம் அப்படிங்கிறது வந்து க்யூரபிள், நம்ம அதை எளிமையாக குணப்படுத்தி பண்ணிடலாம். அசாத்தியம் அப்படிங்கிறது வந்து அது க்யூரே பண்ண முடியாது. இப்போ ஒரு விரல் கட் ஆகிடுச்சு, இந்த விரலை வளர வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம அசாத்தியம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இப்போ அந்த மாதிரியான ஏதாவது எமர்ஜென்சி அவசர சிகிச்சை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை நம்ம ஆங்கில மருத்துவத்துக்கு நம்ம பரிந்துரைத்து தான் செய்யணும். ஏன்னா நம்ம வந்து அந்த நோயாளியோடைய நலன்லையும் ஆரோக்கியத்திலையும் அக்கறையாக இருக்கணும். நம்ம பண்ணிடலாம், நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கூடாது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசர சிகிச்சைக்கு நம்ம அதை அனுப்பி தான் ஆகணும். அது வந்து சித்தாவா இருக்கட்டும், யுனானி, எந்த விஷயமா இருந்தாலும் அவசர சிகிச்சைக்கு நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தை தான் நம்ம இப்போ இந்த கேப்சூல் மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஆங்கில வைத்திய முறை மாதிரி அந்த அட்டை பெட்டிகள் இதெல்லாம் வந்துருச்சு. இது முழுக்க வந்து ஆயுர்வேதம். இப்போ என்னன்னா இப்போ நிறைய R&D, அதாவது நிறைய ஆராய்ச்சியில் ரிசர்ச்சில் இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயுஷுக்குன்னு தனி மினிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ அவங்க நிறைய ஆராய்ச்சியில் இப்போ நிறைய மருந்துகள் எல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையாகவும் நமக்கு அது விரைவில் கிடைக்கிறதுக்கு நிறைய இந்த பேக்கிங் ஐட்டம், இந்த பேக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இதை பார்த்தா அதை பார்க்குறதுக்கு அது ஆங்கில மருந்து மாதிரி தெரியும். பட் உள்ள நம்ம திருப்பி படித்து பார்த்தோம்னா அதில் இருக்கிறது எல்லாமே மூலிகை. இப்போ நீங்கள் வைத்தியம் 2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவி 2 பேரும் பண்ணி ஒரு நபர் வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்தாங்க. அப்படி இருந்தவங்களை வந்து நாம் இப்போ மீட்டு அவங்கள ஆரோக்கியமாக வாழ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பேஷண்ட் யாராவது நிறைய இருக்காங்க. நம்ம அது விளம்பரத்துக்காக நம்ம அது வெளியில் நம்ம பெருசாக கொடுக்கல, இன்னும் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. 1-2 அது ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இப்படி இருந்தாங்க, பேர் வேண்டாம், பேஷண்ட்டுடைய தன்மை இப்படி இருந்தது, இப்போ கிளியராக இப்படி இருக்காங்க. ஆமாம், இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸு ஆட்டோலையோ கார்லேயோ வருவாங்க. அங்கேருந்து நடக்க முடியாமல் 4 பேர் கை சப்போர்ட்டு தூக்கிட்டு கூட வந்திருக்காங்க. ஒரு 10 நாள் 15 நாள் நம்மளுடைய சிகிச்சைக்கு பின்னாடி அவங்களே இறங்கி நடந்து வர மாதிரியெல்லாம் சூழ்நிலையெல்லாம் இருக்கு. மேலே வர முடியாது, நாங்களே வெளியில போய் அவங்கள பரிசோதிப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஒரு காலகட்டத்தில் அவங்க நம்மளை தேடி உள்ள வர அளவுக்கு நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கு. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இப்படி தான் நம்ம வைத்தியத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு? அதுதான் இப்போ நம்ம முறையாக வந்து அந்த நோயை கணிச்சு நம்ம ஏன் நான் கேட்குறேன்னா, இன்னைக்கு மருத்துவத்தில் தான் மனிதர்கள் வந்து நிறைய கொண்டு போய் காசை கோடிக்கெல்லாம் கொட்டி, ஆனால் அது மருத்துவமாக இல்லைன்னு தெரியாதக்கூடிய நிலை இல்லாமல் கூட காசை மையப்படுத்தி பணத்தை மையப்படுத்தி மருத்துவம் அவங்க சொல்கிற அறிகுறியை வச்சு நம்ம மருந்து எழுதாமல் அந்த அறிகுறி வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரூட் காசுன்னு சொல்லுவாங்க, அதை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம மருத்துவம் செஞ்சோம்னா எளிமையாக குணமாக்கலாம். நம்ம எனக்கு வந்து என்னென்னா நோயாளியோடைய ஆரோக்கியம் தான் முக்கியம். நம்ம வந்து எந்த வைத்திய முறையில், எந்த மருத்துவ முறையில் அவங்கள வந்து விரைவில் குணப்படுத்தணும், அவங்களுடைய உயிரை முதல்ல காப்பாற்றிடணும், முதல்ல ஸ்டேபிள் பண்ணிடணும் அவங்கள. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்நாள் மருந்தாகட்டும் இதெல்லாம் கொடுக்குறப்போ வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான முயற்சி. நோயோடைய தன்மையை பொறுத்து தான் நம்மளுடைய சிகிச்சை. இப்போ ஃபைனலாக ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த சர்வீஸ் சேவை பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனசுக்கு ஆத்மார்த்தமாக கிடைச்ச விருதில் இந்த விருது உயர்வான ஒரு விருது அப்படிங்கிற மாதிரி? ஆமாம், எங்களுக்கு நிறைய வாங்கியிருக்கோம். மலேசியாவில் வந்து நமக்கு வந்து ஒரு விருது கொடுத்தாங்க. மலேசியா நாட்டில் அந்த அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சேர்ந்து கொடுத்தாங்க. ஆயுர்வேத சேவா ரத்னான்னு ஒரு விருது கொடுத்தாங்க. ஸோ அந்த விருது வந்து நமக்கு உயர்வான. இது போக வேற ஏதாவது சேவா காரியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம், நிறைய ஃப்ரீ மருந்து பண்ணுறோம். நமக்கு வந்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து இலவசமாக பண்ணுறோம். நமக்கு நசியம்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறையை வந்து நமக்கு வந்து இந்த சைனஸ்ன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலவசமாக வந்து சொட்டு மருந்து, மூக்கில் மருந்து கொடுக்கறது, இதெல்லாம் இலவசமாக தான் பண்ணுறோம். நிறைய மருத்துவ முகாம்கள் எல்லாம் நிறைய நடத்திக்கிட்டு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பொன்னான நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி சில கருத்துக்கள் பகிர்ந்துட்டோம். மேலும் சில நாளில் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நன்றி. நன்றி.